நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோபோ சங்கர் பேசுறேன். அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்தப்பாவது. ஒரு மாட்டு வண்டி ஓடணும்னா அதுக்கு என்னதான் சக்கரம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதுக்கு அச்சாணி ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைன்ற சக்கரம் ஓடுறதுக்கு என்னதான் பேர் பணம் புகழ் இதெல்லாம் இருந்தாலும் மகிழ்ச்சின்ற அந்த அச்சாணி ரொம்பவே முக்கியம். அதனால என்னைக்குமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க. அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? For that can we have our two judges on stage please? Welcome Madan sir. Hello. Welcome Raja sir. ஓகே மதன் சார், ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வைங்க. ஜோக் சொல்லலாம், பட் ஆரம்பத்திலே கடைசி வரைக்கும் நம்மளது வந்து ஃபுல்லாக ஜோக்ஸும் சந்தோஷமும் தான் இருக்குது. நமக்கும் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றி உள்ள ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, அதை நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஓகே. லண்டன் நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். ஓகே. பேசும்போது, சார் நான் உங்கள் நிகழ்ச்சி பார்க்கணுங்கிறதுனால நான் ஆக்சுவலாக டொரண்டோ போயிருந்தேன், நான் ஈவினிங்கே கிளம்பி நான் லண்டன் வந்துட்டேன்னாரு. எனக்கே ஆச்சரியம். ஏன் சார் ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்குறதுக்காக நீங்கள் டொரண்டோலேருந்து அவசரமாக லண்டன் வந்தீங்களான்னாரு. அப்படி இல்லை சார், 1 வீக் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து சிரிக்காமல் இருந்தால் அந்த வீக் ஃபுல்லாக வீக் ஆயிடுறோன்னாரு. எப்போவுமே ரொம்ப இறுக்கமான சூழ்நிலையே லேசாக்குறது ஹியூமர் தான். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒரு நாள் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்காக பைக்கில் போய் நின்றுட்டுருக்கேன். ரோடு பிளாக் ஆகிடுச்சு. யாரோ ஒரு தலைவர் வர்றாருன்னு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் போலீஸ் ரொம்ப கடுமையாக நின்றுட்டு யாரும் போகக்கூடாது, யாரும் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. எனக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் போய் கெஞ்சினார், ஐயா ஆஃபீஸ்க்கு போனோம், மணி 10 ஆகிறது, ஒரு செகண்ட் விடுங்க, அந்த பக்கமாக போயிடுறேன்னார். அந்த போலீஸ்கார் முரட்டு மீசை, நல்ல சரியான ஆள், திரும்பி சொன்னார், நான் இங்கே நிற்கிற வரைக்கும் எந்த நாயும் குறுக்க போகக்கூடாது. எல்லாம் வாயப்படி கப்பிட்டாங்க. அந்த ஆளுக்கே அந்த கதினா நான் வாயை திறக்காமல் நின்னேன். அவர் சொல்லி 1 நிமிஷம் தான் இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து சந்துக்குள்ள ஒரு நாய் கிளம்பி வந்து நடு ரோட்ல போய் நின்று ஒரு பார்வை பார்த்தது. இப்போ சுத்தி இருந்த அவ்வளோ பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் தன்னையும் மறந்து சிரிச்சிட்டாரு. ஏன்னா அவர் எந்த நாயும் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த நாய் வரும்னு அவர் நினைக்கவே இல்லை. எந்த இறுக்கமான சூழ்நிலையும் ஹியூமர் லேசாக்கிடும் இல்லையா? அதனால தான் இந்த நிகழ்ச்சியை மக்கள் பறந்து வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு சந்தோஷத்தில் பறக்குறாங்க. ராஜா சார், மதன் சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி அசத்தல ஆரம்பிச்சு வச்சுட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோடைய அசத்தல் கெஸ்ட் யார்? இன்னைக்கு நம்ம அசத்தல் கெஸ்ட் யாருன்னா, அவர் சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படிங்கிற படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணிருக்காரு. இவர் வந்து நானும் அதில் ஒரு கேரக்டர்னு கூட மற்றவங்களாம் அதெல்லாம் இல்லை, படம் ஓடுனது உன்னாலே உன்னாலே அப்படின்றாங்க. அவ்வளோ தாம் தூம்னு அதில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒளிப்பதிவாளர் அமரர் ஜீவாவுடைய உதவியாளராக இருந்தவர். அவ்வளவு ஒரு அருமையான டைரக்டர். இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்டாக வரப்போறார். நீங்கள் யாரை சீஃப் கெஸ்டா இவ்வளோ நேரம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் 2 பேருக்கு தெரியாத இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் 6th ஸ்டாண்டர்டில் தான் ஃபர்ஸ்ட் டெலிவிஷனுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைலாக் சொல்லி கொடுத்து, இவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட டீம் தான் வந்து என்னை வந்து டெலிவிஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுடைய சீட்டுக்கு நீங்கள் போங்க. ஓகே. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தி டைரக்டர் கம் ஆக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் ஹிம். ஹலோ ஸ்ரீநாத் சார், வெல்கம் டு our show. ஹாய் உஷா, வணக்கம். நம்ம நிகழ்ச்சியை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? what do you feel about our show? நான் டிவியில் விரும்பி பார்க்குற ரியாலிட்டி ஷோவில் அசத்த போவது யாரு ஒரு ஷோ. ஏன் அப்படின்னா, இந்த ஷோவுடைய ப்ரெசன்டேஷன், பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆங்கர், அதுக்கப்புறம் ஜட்ஜஸ், ட்ரெஸ் கோட், ரொம்ப ஒரு டிசிப்ளின்டான ஒரு ட்ரெஸ் கோட். இது ஒரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக பண்ணுறீங்க.
இப்போ நான் பார்க்கும்போது வந்து இல்லை ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அட்மாஸ்பியர். ஆங்கர்லேருந்து டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து நம்ம ஜட்ஜஸ்லேருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்லேருந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். இப்போ எவ்வளோ ரியாலிட்டி ஷோஸ் வருது, எந்த சேனலில் திருப்பினாலும் ரியாலிட்டி ஷோஸ் இருக்குது. ரியாலிட்டி ஷோஸ் வந்து ரொம்ப பாப்புலராக பீக்கில் இருக்கிற ஒரு பீரியட் இப்போ இது. அதையும் தாண்டி இவ்வளோ காம்படிஷன்ஸுக்கு மத்தியில் அசத்தப்போவது யாரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி தான். ஆடியன்ஸ் வந்து தவறாமல் இந்த ஷோவை வந்து எங்கே எவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஒரு டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் எங்கே போனாலும் வந்து இல்லை சொல்லுவாங்க, போன வாரம் பார்த்தீங்களா ஒருத்தர் இப்படி பண்ணார், நல்லா பண்ணார், அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு டாக்கை க்ரியேட் பண்ணி எல்லாருக்கும் வந்து இல்லை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற ஒரு ப்ரோக்ராம் இது. வெரி மச் ஸ்ரீநாத் சார். மதன் சார், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது வந்து ஸ்ரீநாத் சார் தான்ட்டு. நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஓ சொல்லுங்க உஷா. நான் வந்து 6th ஸ்டாண்டர்டில் தான் வந்து டெலிவிஷனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அப்போ வந்து ஐ டிட் ஒன் ஷோ. அந்த ஷோக்கு வந்து எனக்கு முதல்ல டயலாக் சொல்லி கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டீம் தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்மளுடைய அசத்தப்போவது யார் டைரக்டரோடைய ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஆங்கர் பண்ணதும் நான் தான். ஓகே ஸ்ரீநாத் சார், இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் யூர் ஸ்பெஷல் சீட். இன்னைக்கு நம்மளுடைய ஷோ பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். நல்ல நகைச்சுவை நாடெங்கும் எடுத்துச் செல்கிற சன் நிறுவனத்திற்கும் அதனுடைய அன்பான ரசிக பெருமக்களுக்கும் இந்த நல்லதொரு இரவு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பான நடுவர்கள் மரியாதைக்குரிய மதன் பாபு சார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லி, நம்ம நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய தமிழகத்துக்கு கிடைச்ச புதிய ஒரு நகைச்சுவாளர் மட்டுமல்ல, ஒரு புதிய இயக்குனர் மரியாதைக்குரிய ஸ்ரீநாத் சார் அவர்களை வருக நிகழ்ச்சிக்கு வரவேற்று விட்டு இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். நண்பர்களே, புன்னகை என்பது ஒரு பாசை அப்படின்வாங்க. அது குழந்தைகள் கூட அந்த பாசையில் புரிஞ்சு வச்சுருக்கு அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பெரியவங்க நிறையா விஷயம்லாம் சொல்கிறது. சந்தோஷங்கிறது ஒரு தொற்று நோய் மாதிரி. அது நீங்கள் வந்து பெறுவோராக இல்லாமல் மற்றவருக்கு தருவோராக இருங்கள் அப்படின்வாங்க. இந்த மாதிரி புது புது விஷயங்களை நகைச்சுவைக்கு எத்தனையோ விஷயங்கள் கிராமத்தில் வேடிக்கையாக சொல்லிப்படுறது. ஏன் இப்படி பொம்பளை பிள்ளை வீட்டில் சிரிச்சுக்கிட்ட, அதாவது சிரிக்கிறது வந்து ஒரு தெய்வ குத்த மாதிரி பேசிக்கிட்டு வர காலகட்டத்தில் அது புனிதமான விஷயங்கிறத பெரியவர்களாக நிறையா சொல்லியிருக்காங்க. அது நம்ம நிகழ்ச்சி நிறையா சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளும் கூட நான் ஒரு சில நேரத்தில் வேடிக்கையாக பேசுகிற மக்களை பார்க்கும்போது நம்மளுக்கு காமெடி எப்படி வரும்னா ஒரு தினசார் ஒன்றுமில்ல. ஒரு கப்பல் துறை இன்டர்வியூக்கு போனால் அங்கே உட்கார வச்சுட்டு கேட்டார், தம்பி கப்பல் துறை இன்டர்வியூக்கு வந்திருக்க, உனக்கு என்ன தெரியும் நாங்கள் பார்க்கணும். இப்போ நீ கப்பல் ஓட்டி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புயல் வருது, அப்போ என்ன செய்வேன்? ஒரு நங்குரத்தை போட்டு அப்படி நிறுத்துவேன். சரி, மறுபடியும் ஒரு புயல் வருது, இப்போ என்ன செய்வேன்? இதில் என்ன, மறுபடியும் ஒரு நங்குரத்தை போட்டு நிறுத்துவேன். சரி, மறுபடியும் ஒரு புயல் வருதப்பா, என்ன செய்வேன்? மறுபடியும் ஒரு நங்குரத்தை போட்டு நிறுத்துவேன். இத்தனை நங்குரம் உனக்கு எப்படி வரும்? அத்தனை புயல் உனக்கு எப்படி வந்துச்சோ அது மாதிரி தான் இத்தனை நங்குரம் எனக்கு வந்துச்சு. போடா இழிச்சாப்பில் நீயும் இன்டர்வியூ அப்படின்னு இருக்கான். அப்போ எந்த இடத்துல பூரா விடா கொண்டு வீதிக்கு இருக்காங்க. நம்ம யாரும் லேசாக நினச்சிட முடியாது. அப்புறம் கேட்டேன்னு சொன்னால், இங்கே வரு, ஓன்ட்ட நிறையா கேள்வி கேட்கவா இல்லை ஒரே கேள்வி கேட்கவா? இன்டர்வியூவில் ஒரே கேள்வி கேட்கவா? சரி, நிறையா கேள்வி கஷ்டமாக இருக்கல, ஒரே கேள்வி கஷ்டமாக கேட்கவா? எதுனாலும் சரி, ஒரே கேள்வி கேட்குறேன். முதல்ல வர்றது இரவா பகலா? பகல். எப்படி? முதல் கேள்வி ஒரு கேள்வி தான் கேட்போம்னு சொன்னீங்க, முதல் கேள்வி பதில் சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி நொப்படின்னுலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. கேள்வி முடிச்சுன்னா கேள்வி முடிச்சு, அப்புறம் என்ன மறுபடியும் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படி. ஏன்னா எப்போ எப்படி கவுப்பான்ருக்கு இதான் சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, சர்க்கரைக்கு தேனி சித்தப்பா பேப்பர் எழுதி நக்கப்பான்னு கேள்விப்பட்ட மாதிரி சாதாரணமாக அடிச்சுட்டு போகிறாங்க நம்மளுக்கு. ஏன்னா சொன்னார், எப்பா விறகு கடை வச்சுருந்த, இப்போ எப்படி விறகு கடை வியாபாரம் பரவாயில்லப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக சூடு குடிச்சு அப்புறம் வெந்து போய் சாம்பலாக போச்சுடா பாவி. நான் விறகு கடை வியாபாரம்னா அப்படி தான் நடக்கும் டைப்பு. மருத்துவர் வந்து 1000 காலத்து பயிர் அப்படின்றது. அது 1000, அதாவது ஒரு வேரை கொண்டுருவேன் 1000 வேரை கொண்டுருவேன் அரை வைத்தியம் அப்படின்றது. அது பேரை கொண்டுறதுல வேற கொண்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரோட ஒரு ஆளுக்கு ஒரு பேர் 1000ல் ஒருவேன்னு சொல்லி ஒரு டாக்டருக்கு பேர். பிரமிச்சு போனாங்க, 1000ல் ஒருவனா என்ன?
1000 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணார், அதில் ஒருத்தன் தான் பொழைச்சான். 1000ல் ஒரு வண்டி நாங்கள் வச்சுருக்கோம்யா. இப்படி புதுசு புதுசாக கண் இன்னும் டாக்டர்கிட்ட போகும்போது குழப்பத்தோடு தான் போகிறது. ஏன்னா இந்த சில ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போது பாருங்களேன், தடவை பார்த்துக்கிட்டே வருவாங்க, கிட்னி இருக்கா, அவ்வளோ டவுட்டில் வர்றதுக்கு அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ போயிட்டு டாக்டர் சொன்னார், டாக்டர் அப்பப்போ நினைக்கிறது அப்பப்பே மறந்துடுறேன். எப்போ இருந்து இந்த மாதிரி இருக்குது? எது எப்போ இருந்து இருக்குது? இல்லை எது எப்போ இருந்து இருக்குது? என்ன நீங்கள் வாட்டு உளறிக்கிட்டீங்க? நீங்கள் முதல்ல யார்? நான் இப்போ கோயில் டொனேஷன்லாம் கொடுக்குறேன், நீங்கள் இதுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு டாக்டர் நிறுத்திட்டான். அவர் மிரண்டார். ஒரு நோய் இருக்க வேண்டியதாண்டா, அதுக்காக நோய்க்குள்ளேயே அப்படி விழுந்து கிடப்ப நீ. இல்லை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக வர்றது. இன்னொரு ஆள் வந்திருக்கார், டாக்டர் கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கார். ஏன் டாக்டர் கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கேன்? ஏன் பார்வை நேரம் முடிஞ்சிருச்சு, அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அது ஒரு வாசனை அந்த பக்கம். டாக்டர் இவரும் மாறி மாறி பேசுகிறப்ப என்னென்ன விஷயங்கள் புதுசு புதுசாக வரும். போயிட்டு ஆரம்பித்தார், சொல்ப்பா என்ன பேர், உன்னை 3 சிகரெட் தான் குடிக்க சொன்னேன், இப்போ எதுக்கு 6 சிகரெட்டை குடிச்சிருக்க? தினம் உனக்கு 3 சிகரெட் தான், அதான் உடலுக்கு ஆரோக்கியம். எதுக்கு 6 சிகரெட் குடிச்ச? உங்களை மாதிரி இன்னொரு டாக்டர் போனேன், அந்த ஆள் 3 குடிக்க சொன்னார். பார்த்தா 3 3 6 அப்படி. இல்லை லூஸ் போல சிகரெட் குடித்தா கேன்சர் வரும், சும்மா நிறுத்துங்க, 13 வருஷமாக குடிக்கிறேன் போக தான் வருது, என்னமோ கேன்சர். புது பொருளையை கிளப்பிக்கிட்டு, பொருளையை கிளப்புறே உங்களுக்கு வேலை. தம்பி உன்ட்ட நீ அனாவசியம் பேசிட்டு இருக்க, சுருக்கமாக சொல்கிறேன், சிகரெட்டை நிறுத்து. நானும் நிறுத்துறேன், காற்றுக்கு விழுந்துருது. இப்போ டேபிள் எப்படி நிறுத்தி பார்த்துருக்கேன். ஒரு வரியிலையும் வாங்கி போட்டு டேப்பா. அப்புறம் அதுவும் முடிஞ்சிடுச்சு. எங்கள் தாத்தாவுக்கு நீங்கள் நெஞ்சு வலிக்கு மருந்து கொடுத்தீங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? அப்படியே கொஞ்சமாக இறங்கிருச்சா? ஆமாம் வகுத்த வலிக்கு வந்துடுச்சு, அதுக்கு நெஞ்சு வலியே பரவாயில்லாமல் இறங்கிச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு அம்மா வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்கு டாக்டர்கிட்ட. டாக்டர் ஏற்ற வீட்டுக்காரி புதுசாக இந்தியா காரை மாற்றிட்டு இன்னோவா கார் வாங்கியிருக்கா, பங்களா வாங்கியிருக்கா, இதெல்லாம் நம்ம ஏன்ட்ட சொல்கிறேன். நீங்கள் தானே வகுத்திருச்சல் வந்தால் உடனே வர சொன்னீங்க. அப்போ அவளுக்கு அதுதான் வகுத்திருச்சல். ஏன்னா நான் இன்னும் ஏன்னா ஒரு மேடையில் தான் ஒரு சில நகைச்சுவை அப்போ நிறைய இடங்களுக்கு போகிறனால கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு ஆள் ஒரு மாதிரி வருவாங்க. அது எப்படின்னா முன்ன மாதிரிலாம் இப்போ நிறையா பெரிய விஷயம்லாம் சொல்ல முடியல, சுருக்கமாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ காஞ்சிபுரம் வேதாந்த சாமி கூப்பிட்டார், வேலையாளை கூப்பிட்டு, இங்கே வாடா குப்பா, போய் திருப்பெரும்புதூர் ஓடி போய் திருவெங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடங்கிலிருந்து இங்கே வந்திருக்கிற நாராயணங்கார் ஐயா சுவாமியே, அவர் வந்து நம்ம திருக்குளத்தில், அதாவது நம்ம திருக்குளத்தில் திருக்குடந்தை விழாவுக்கு செல்லுகையில் தன்னுடைய திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு. புரிஞ்சா நான் பேசின வைணவ பாச? புரிஞ்சு. எப்படி சொல்லுவேன்? கும்பகோணத்தாசாமி குட்டையில் விழுந்தேன், அதானே? இது எதுக்கு 1.5 மணி நேரம் நீட்டி முழங்கிட்டு இருக்கீங்க? அவன் அப்படி இவே எப்படி? அது இப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். சுருக்கமாக பேசுகிறேன். அன்றைக்கி கூட ஒரு ஆள் சொன்னார், எங்கள் அப்பா பேசியே வீடு கட்டினாரா, அவ்வளோ பணமாக வந்துச்சு, அவ்வளோ கல் வந்துச்சு, எரிஞ்சிருக்காங்க சத்து. ஏன்னா சில பேச்சாளர் ஒரு ஆள்லாம் பார்த்தீங்கன்னா லாரி நின்றுக்கிட்டே பேசுவார், கல்லை கொண்டு எரிஞ்சு லாரி நிறைஞ்சுன்னு போயிடுவார் வீட்டுக்கு, ஒரு லோடு கொட்டிடுறது. அது ஒரு கணக்கு அந்த பக்கம் வந்துச்சு. இன்னும் சிலர் அவசரத்தில் போய் ஒரு ஆள் பேசுறதுக்கு போயிருக்காரு, தடுத்துருக்காங்க மேடையில். இருங்க சொல்கிற கேளுங்க, அதெல்லாம் முடியாதுங்க, டயாச்சுங்க, நீங்கள் வாட்டு பேசாங்கன்னு சொல்லி பேமா போய் மைக்கை பிடிச்சி மாங்குட்டு 20 நிமிஷம் கொட்டி தீர்த்துட்டார். ஏதோ சொல்ல வந்தீங்களே கீழே வந்து, ஆமாங்க நீங்கள் பேச வேண்டியது மெடிக்கல் கிளப் அங்கே இருக்குது, இது லயன்ஸ் கிளப்பு, அதைத்தான் அங்கே போங்கன்னா அதை கேட்காம வந்து பேசியிருக்கேன். இவ்வளோ பரபரப்பா. இன்னும் சிலர் ஒரு மேடையில் எல்லாருக்கும் உட்காந்துருக்காங்க, பேச்சாளர் பேசுகிறார், 20 நிமிஷம் தான் பேசுகிறது, 50-60 நிமிஷம் போயிட்டு. என்ன இவ்வளோ நேரம் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுப்போம், செராக்ஸ் காப்பி பேசுறதுக்கு. அந்த செராக்ஸ் காப்பியும் படிச்சிருக்காரு, முதலேருந்து படிச்சுட்டு அதுக்குள்ளே அடிச்சு படித்து அது ஒரு 20 நிமிஷம் ஓடிடும் மாதிரி. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா சில விஷயங்களில் புதுசாக இன்றைக்கி கற்பனை வந்து, ஏன்னா போனது மாதிரி இல்லை, போன தலைமுறையை விட இப்போ உள்ள தலைமுறைக்கு ஏகப்பட்ட நகைச்சுவை வரும். அதில் நம்ம தமிழ் மக்களுக்கு சாதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் இயல்பாகவே இருக்குன்னு சொல்லி அந்த இயல்பை மேலும் மெருகூட்டுறதுக்கு மேலும் கூட்டிக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்குன்னு என்று நம்புகிறோம். எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறாங்களே ஒழிய நல்லா வாழணும் சிறப்பாக வாழணும்னு ஆசைப்படலைன்னுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லுவாங்க. லியோ டால்ஸ்டாய்ன்றவர் மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய கவிஞர் தெரியும். அவர் ஒரு நாள் சாலை வீதியில் அப்படி நடந்து போகிறாரு. அப்போ எதுக்கு வந்த பிச்சைக்காரன் அவன்கிட்ட வந்து, ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க. அவர் பார்த்துட்டு, ஐயோ என்கிட்ட இன்னைக்கிண்டு பணம் இல்லையே சகோதரா அப்படின்ட்டுருக்கார். அவன் அப்படியே அழுதுட்டான். என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு இதுக்காப்பா அழுகிற. அது இல்லைங்க, நீங்கள் பணம் 1 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு தரம் குடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன், இல்லை ஒரு 2 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 தரம் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் முன்ன பின்ன தெரியாத என் பக்கத்தில் வர்றதுக்கு 60 ரூபாய் நினைக்கிற இந்த சூழ்நிலையில் என்னை பிச்சைக்காரனை போய் சகோதரான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாது அப்படின்றார். இப்போ அவர் 1 ரூபா கொடுத்தா கூட அந்த சந்தோஷத்தை விட அவனுக்கு சகோதரான்னு சொன்ன சந்தோஷம் தான் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு, ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அதான் வள்ளுவர் சொல்வார், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்றார். அதாவது நீ அடுத்தவனுக்கு பொருள் பொண்ணை கொடுக்குறத விட
வாயிலிருந்து வர்ற நல்ல வார்த்தைகளை கொடுத்தினா காலங்காலத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்பங்களை உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிறாமல் அது உதட்டிலையும் கொஞ்சம் இறக்கி வைங்க அப்படின்ற அந்த செய்தி உங்களுக்கு சொல்லிவிட்டு அதனால் இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. சில பேர் சொல்லின் செல்வராக இருப்பாங்க. அதாவது அவங்க மேடையில் ஏற ஏதாவது சொல்லின் மக்கள் செல்வர், சொல்லின் செல்வர். ஆனால் இப்போ எல்லாருமே சுருக்கமாக பேசணுன்னு தான் விரும்புகிறாங்க. நீண்ட நேரம் பேசினா யாரும் கேட்குறது இல்லை. ஆனால் இந்த அரசியல் கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேடையில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லிடுவாங்க. கவனிச்சிங்களா, இத்தனாவது வட்ட தலைவர் அவர்களே, இத்தனாவது வட்ட செயலாளர் அவர்களேன்னு சொல்லிடுவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏன்யா ஒவ்வொருத்தரும் பேசும்போது இவ்வளவு பேரையும் சொல்கிறீங்களே, அது கஷ்டமாக இல்லையானே? சொல்லலைன்னா அவன் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு போயிடுவானே. ஐயா, எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். அது மாதிரி அவர் சொல்லும்போது பேச்சாளர்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்குது. அதில் முன் வரிசையில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான் சில பேர். ஆமாம், நம்ம பேசும்போது அதுக்கு அதை விட சிறந்த ரியாக்ஷன் இருக்கவே முடியாது. ஆளாக உட்காந்து தூங்கிட்டே இருப்பான். அவனை ஒன்றும் சொல்லவும் முடியாது, ஏன்னா அந்த ஆள் தான் அமைப்பாளராகவும் இருப்பான். ஆனால் அதை எல்லாத்தையும் மீறி முத்து அவர்கள் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறார். சந்தோஷமா இருக்கு. மதுரை முத்து வந்து நம்ம ஊருடைய சைன்ஃபீல்டு தான் வந்து ஸ்டாண்டப் காமெடிக்கே வந்து காமெடியிலே கிரேட். யூஎஸில் ஒரு பெரிய டெலிவிஷன் ஷோ இருக்குது, வெரி பாப்புலர் டெலிவிஷன் ஷோ, சைன்ஃபீல்டோட ஷோ. அவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருடைய சைன்ஃபீல்டு மதுரை முத்து. இன்ஃபேக்ட் ஸ்டாண்டப் காமெடிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே மதுரை முத்து தான். சிம்பிளி சூப்பர்ப் சார். எப்படி தான் புதுசாக நீங்கள் ஒவ்வொரு கான்செப்டோட ஒவ்வொரு விஷயங்களோட வந்து ஒரு சேச்சுரேட்டே ஆகாமல் அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வெரி குட். நீங்கள் மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சார், நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வித்தியாசமா சுத்த வராங்க வெங்கடேஷ், கிறிஸ்டோபர் and பாலா. Let's welcome them on stage please. வணக்கம் அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே. எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பான வணக்கத்தை சொல்லி, வழக்கம் போல எங்களது அசத்தல் நடுவர்கள், அன்பான தொகுப்பாளனி, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் நடிகர் ஸ்ரீநாத் அவர்களையும் வணங்கி, ஷாமியோ நிகழ்ச்சிக்கு போலாமா? ஷாமியோ போலாம். ஷாமியோ ஊசி மணி நரிக்கொம்பெல்லாம் விற்கும் போதே நீங்கள் யாருன்னு தெரியுது. அவர் கூட யார் கோட்டு சொட்டு சார்? அதான் மேனேஜர்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க சாமி. இந்த மாதிரி வந்து குறவர்களை அவங்க வேணுங்கிற போதும் இந்த ட்ரெஸ் போடுறாங்க. மிச்ச நேரத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு சாதாரண ஆள் மாதிரி போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க நல்லா படிக்கவும் செஞ்சுருக்காங்க, சில பதவிகளுக்கும் வந்திருக்கிறாங்க. சார் வந்து இன்னைக்கு பண்ணுற கான்செப்ட் அதுதான் சார். ஆக்சுவலாக வந்து குறவர்கள் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு சில கான்செப்ட் வச்சுருக்கோம். இது அவங்க வந்து பாசி ஊசி தான் வைக்கிறாங்க அப்படின்னு. நம்ம சில ஆட்களை வந்து பார்த்தோன்னே எடை போட முடியாது சார். சின்ன ஆள் வந்து ஒரு ஒன்றுமே தெரியாது. இல்லை, ஆனால் உங்களை பார்த்த உடனே எடை போட முடியுது. அது தெரியும் சார், அந்த இடம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன சார், ஒரு சாதாரணமான ஆள், இவருக்கு என்ன இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிற ஆள் ஒரு பெரிய விஷயத்த சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க சார். இந்த மாதிரி ஒரு ஞானம், அதாவது ஒரு ஞான குரு மாதிரி. அது நமக்கு வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அது புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானம் வந்த மாதிரி அவர் சொன்ன உடனே நமக்கு வரும். அப்படி ஒரு ஞான குறவர்களாக நானும் பாலாவும் இருக்கோம் சார். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியராக இருக்கவர். நம்ம அவருக்கு நீங்க ஞானம் சொல்ல போறீங்க? அவருக்கு நாங்கள் ஞானம் சொல்ல போறது இல்லை சார். அவர்கிட்ட நாங்கள் சில கேள்வி கேட்க போகிறோம். அவரும் நாங்களும் பேசிக்க போகிறோம். அது அவருக்கு கேட்குற கேள்வி கிடையாது, பொதுவாக எல்லாருக்கும் கேட்குற கேள்வி. இந்த கேள்விக்கு விடையை தேடி கண்டுபிடிக்கிறத விட அப்படி நடந்துக்காம இருந்தால் அதுவே நல்லா இருக்கும் சார். ஓகே, கேட்கும் போதே கான்செப்ட் நல்லா இருக்கு, உடனே அசத்திடுங்க. அதெல்லாம் பரப்பி விடு மேலே. சத்தம் போடு. ஊஷ்மணி பாஷ்மணி சாட்டா பாரு, சத்தம் பாஷ்மணி ஊஷ் கத்து. பாஷ்மணி ஊஷ்மணி வாங்கலே ஷாமே நரிக்கும் வாங்க ஷாமே பாஷ்மணி ஊஷ்மணி ஷாமே பாஷ்மணி பாபா பாபா பாஷ்மணி 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 ஊஷ்மணி ஷாமே ஷாமே பாஷ்மணி ஊஷ்மணி ஷாமே. காரை பார்க் பண்ணியிருந்தேன் காணா. ஏய் விலகு விலகு, பாசி எடு. ஏ நம்பர் போடு. கார் என் கார்லையா? கார் மேல போட்டு வச்சிருக்காங்க கடை மாதிரி. ராஸ்கல் தள்ளிப்போ தள்ளிப்போ. பாசி மணி ஊசி விற்கிறது என் கார் தான் கிடைச்சா? சாமி பாசி மணி ஊசி வாங்கி 15 லட்சம் ரூபா காரை 10 நிமிஷத்துல அசிங்கப்படுத்திங்க. போட அந்த சாமி நரிக்கொம்பு வாங்க சாமி, வாங்கி வீட்டில் கட்டி சாமி, காசு போன சேரு சாமி. ஏய் நரிக்காது கொம்பு பல்லு தானே இருக்கு சாமி. அதை விட சாமி என்ன சாமி, சாமி நான் உனக்கு கேட்குறேன் சாமி. 5000 கோடி 6000 கோடி மோசடி பண்ணிட்டு
சத்தியம்னு பேர் வைக்கிறாங்களா அது மோசடி இல்லையா சாமி? ஏய் அது சத்தியம் இல்ல, பொய் சத்தியம், பொய் சத்தியம். ஏய் இதெல்லாம் எப்படா உங்களுக்கு தெரியும்? என்ன சாமி இது ஊருக்கே தெரியுது, எங்களுக்கு தெரியாதா சாமி? ஆவி போயில சாதாரணமா சொல்லிவிட்டாங்களே. ஏயா சரி இதெல்லாம் நல்லா பேசுறீங்களே, ஒரு காக்கா அதெல்லாம் சொல்லாமா? என் காக்காவை போய் என்ன கேட்டீங்க சாமி? எது சொல்றது தப்புன்னு சொன்னீங்க சாமி? காக்காவை போய் சுடலாமான்னு கேட்டேன். ஏன் சாமி நான் ஒன்று கேட்டால் தப்பா நினைக்க மாட்டீங்களா சாமி? கேளு கேளு. ஏன் சாமி கடல் மார்க்கமா பாம்பாய்க்குள்ள வந்து அப்பாவி பொதுமக்களை டுமில் டுமில்னு சுடுறாங்க, பாகிஸ்தான்ல கிரிக்கெட் பிளேயரை சுடுறாங்க, பொதுமக்களையும் கிரிக்கெட் பிளேயரையும் சுடலாம் சாமி, காக்கா சுட்டா தப்பா சாமி? சொல்லு சாமி. ஏய் எப்பா இதுக்கு என்கிட்ட எங்கேயா பதில் இருக்கு? வாயடைக்க விட்டீங்களேயா, நான் என்னத்தை சொல்லுவேன்? நான் ஆயடிச்சு போய் நிக்கிறேன் சாமி. சொன்னா கோச்சு கூடாது சாமி. சொல்லு, நான் எங்கிட்டு கோவிக்க சொல்லு. நீங்களே நானும் ஒண்ணு சாமி. பேச்சு பேச்சா இருக்கணும், தள்ளி நில்லு. நீங்களே நானும் ஒண்ணு சாமி. என்னோட ஸ்டேட்டஸ் உங்ககிட்ட பேசுறதே தப்பு தெரியுமா? என்ன ஒண்ணு? நான் யாரு தெரியுமா? நடு சென்டர்ல, சிட்டிக்கு நடு சென்டர்ல 9வது ஃப்ளோர்ல இருக்கேன். 9வது ஃபிளாட் 3 வருஷத்துக்கு முன்னாடி அதோட ரேட் 80 லட்சம் ரூபாய். இன்னைக்கு அதோட மதிப்பு 1.5 கோடி ரூபாய். சாமி நீயும் நானும் ஒண்ணா? சாமி ஜோக் அடிக்குது. ஒரு சின்ன விஷயம் சாமி, 9வது மாடியில குடியிருக்கிறியா சாமி? ஆமா. நான் கேட்கறேன் தப்பா நினைச்சு 1.5 கோடி ரூபாய் இன்னைக்கு. அந்த மேல் ஃப்ளோர் உனக்கு சொந்தமா சாமி? இல்ல. கீழ் மாடி? அது இல்ல. அதேதான் சாமி, எங்களுக்கு கூடாரத்து போட்டா மேல ஆகாசம் கீழே பூமி சாமி. நான் நினைச்சா என் வீட்டை எடுத்து இந்தியாவுக்குள்ள எங்க வேணா போவோம் சாமி. ஓ பிளாட்டை தூக்கிட்டு உன்னால போக முடியுமா சாமி? சாமி இங்க வா சாமி. மொபைல் போன் வேணா நீ கண்டுபிடிச்சிருக்கலாம், மொபைல் வீடு நாங்க கண்டுபிடிச்சோம் சாமி. மொபைல் வீடு நாங்க கண்டுபிடிச்சோம். அட பாவிகளா, ஒரு 80 லட்சம் ரூபாய் ஃபிளாட்டை 8 செகண்ட்ல கேவலப்படுத்திட்டீங்க. இந்த மாதிரி விளக்கமா பேசுறீங்களே, கௌதாரி குருவி காடை இதெல்லாம் சுட்டு சுட்டு விக்கிறீங்களே, இது எந்த அளவுக்கு நியாயம்? சொல்லு. அட சாமி கரெக்டா கேட்டுருச்சு சாமி. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி. கேளுப்பா கேளு கேளு. யா சாமி குருவி விக்கிறது தப்புன்னு சொல்றீங்களே, ஆமா. கல்வி விக்கிறது எவ்வளவு பெரிய தப்புங்க. அதை நீங்க செஞ்சுட்டு எங்களை போய் குருவி விக்கிறேன்னு சொல்றீங்களா சாமி? இதுக்கு பதில் சொல்லு சாமி. கல்வி எஜுகேஷன் என்ன தெரியும் உங்களுக்கு? அதை சொல்லு. எஜுகேஷன் என்ன சாமி? எஜுகேஷன் நம்மளால படிக்காத ஆளுங்க சாமி. சாமி ஆனா சாமி என் புள்ள பிலானில இன்ஜினியரிங் படிக்கிறீங்க சாமி, 3வது வருஷம். ஓ பையனே, என் மூத்த பையன் ஐஏஎஸ் முடிச்சிட்டு கலெக்டருக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கா சாமி. அப்பா ஏய் என்னையா நீங்க? ஆனா படிக்காத ஆளுங்களா இருந்தாலும் உங்க பிள்ளைகளை படிக்க வச்சீங்களே. ஆமா சாமி, ஆமா சாமி. கெட்டிக்கார ஆளுங்க. ஆனா அந்த காடை கௌதாரி எல்லாம் சுட்டு வித்து இந்த காசு அது பேர் படிப்புக்கு நிறைய செலவாகுமேயா. ஆமா சாமி, நீங்க சமாளிக்கிறீங்க. என்ன சாமி என்ன ஒண்ணும் பண்ண முடியல சாமி. ஷேர் மார்க்கெட் கூட லாஸ் ஆகி போச்சு சாமி. ஏய் ஷேர் மார்க்கெட்டும் தெரியுமா? ஆமா சாமி, நமக்கு மூர் மார்க்கெட் தெரியும், ஷேர் மார்க்கெட் தெரியும் சாமி. சாமி சென்செக்ஸ்ல புள்ளி இறங்கிச்சில்லைங்க சாமி. சென்செக்ஸ்? ஆமா சாமி, அப்புறம் 30 லட்சம் உடனே மாத்தி சாமி இன்ஃபர்மேஷன் வந்து. நாங்க தப்பிச்சிட்டோம் சாமி. வச்சிருந்தா இன்னும் 30 லட்சம் போயிருக்கு சாமி. ஷேர் மார்க்கெட்டும் தெரியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் சாமி, பழகணுவனுக்கு தான் சாமி அது பங்கு சந்தை, தெரியாதவனுக்கு சங்கு சந்தை சாமி. அப்பா நான் ஒன்றும் பேசுறது மாதிரி இல்லை, ஆனா ஒண்ணு இந்த பங்கு சந்தை சங்கு சந்தைலாம் நல்லா அழகா பேசுறீங்க. ஒரே ஒரு விஷயம் இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த ஐடி ஃபீல்டு ஷேர் மார்க்கெட் எல்லாம் சரியா போகும். எப்படி சாமி? ஒபாமா வந்துட்டாரு. இப்ப ஒபாமா பொறுப்புக்கு வந்துட்டார்ல, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒபாமா இல்ல சார், யார் சாமி? சேஞ்ச் வி நீடுன்னு சொல்லி ஜெயிச்சார் அவர் தானுங்க சாமி. சரியா சொன்ன அவர் சொன்ன சேஞ்ச் கொண்டு வரலாம் சாமி. ஆனா இந்த சேஞ்ச் இருக்கு பாருங்க, இந்த சேஞ்ச் அதை கொண்டு வந்து தான் சாமி பெரிய விஷயம். உலகத்துல முதல்ல ஹேண்ட்பேக் கண்டுபிடிச்சதே உங்க வம்சம். ஒரு டப்பா ஒண்ணு போட்டிருப்பீங்களா? இல்ல சாமி, அதெல்லாம் ஓல்ட் பேஷன் சாமி. ஒரு டால்டா டப்பா வச்சிருப்பீங்கல்ல? ஆமா சாமி. எங்க அத காணா? டால்டாவே யாரும் வாங்குறது இல்ல சாமி. யார் டால்டா டப்பா கேக்குறாங்க சாமி? அந்த விவரமும் தெரியும். இது வந்து சாமி நேத்து தான் மார்க்கெட்டுக்கு வந்த பாக்கெட் லேப்டாப் சாமி. டிவியில சாமி நேத்து ஒரு பொம்பளை வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு பாக்கெட்ல வைக்கிற மாதிரி ஒரு விளம்பரம் பார்த்து சாமி, ரொம்ப அட்ராக்ஷனா இருந்துச்சு, வாங்கிட்டேன் சாமி. என்ன நீ சாமியோட பேசிட்டே இருக்க, மறந்து போயிட்டியா நீ? பேங்க் மேனேஜருக்கு போன் பண்ணலையா? போன் போட்டு தருவா நீ. நீ பேச அண்ணா, நீ பேசி. ஹலோ சாமி கும்பிடுற சாமி. சாமி சாமி டாக்குமெண்ட்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு சாமி. சாமி என்ன நீங்க பார்த்து மனசு சாமி கிடைச்சிருச்சு சாமி. அரை மணி நேரத்துல வந்து சாமி பேங்க் டாக்ஸி பிடிச்சி வந்துடுறேன் சாமி. தம்பி சாமி, தம்பி நன்றி சாமி. வந்துரு சாமி. சாமி வர சாமி. வாங்கப்பா. என்ன பேங்க் மேனேஜருக்கு பேசுனீங்க? அவர் என்ன சொன்னாரு? கிடைச்சிருச்சுன்றீங்களா? என்ன அது? அது ஒண்ணு இல்லை சாமி, நானும் என் தம்பி சேர்ந்து காசு போட்டு சாமி
KKK சிக்கன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு மல்டிநேஷனல் லெவல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓபன் பண்ண போறோம். சிக்கன் ரெஸ்டாரண்டா? ஆமா சார். நீங்களா? KF சிக்கன் கேள்விப்பட்டிருக்கேன். KKK சிக்கன்னா? தார கௌதாரி காக்கா சாமே. வாங்கி சாப்பிடு சாமி, நல்லா இருக்கு சாமி. சாமே இன்னும் 3 மாசத்துல கடை டீனார்ல ஓபன் சாமே. இன்னும் 2 வருஷத்துல தமிழ்நாடு முழுக்க 50 பிரான்ச் ஓபன் பண்ற சாமி. நீ அப்பா சாமி ஆர்டர் போல டாக்ஸி சாமே. அட பாவி, என்னையா அது? வந்து நிற்கும் போது இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சேன். கடைசியில் நம்மளை ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டாங்களே. யாரையும் சாதாரணமாக இடம் போடக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம்யா. சரக்கே இல்லைன்னு நினச்சேன். அந்த ஹேண்ட்பேக்குள்ள எம்பிடி சரக்கு. நல்லா இருங்க, நான் காரை விற்றுப்பிட்டு தார் ரோட்டில் போய் படுக்கிறேன். ஏறம்டா. வெல்டன் வெல்டன். உண்மையாகவே நீங்கள் 2 பேரும் ஞானக்குறவர்கள் தான். நன்றி சார். ஏன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கேள்வியும் இன்னைக்கு உள்ள எல்லாருமே யோசிக்க வச்சுட்ட கேள்வி. இந்த ஸ்கிரிப்ட் பண்ணது யாரு? எல்லாரும் சேர்ந்து தான். நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞானஸ்தர்கள். இல்லை சார், அதாவது இப்போ நம்ம அஸ்தபோதி யார் பண்ணும்போதே சார், இப்போ சார் வந்து எப்போவுமே ஷூட் முடியும் போதே சொல்லுவாங்க அடுத்த ஷெட்யூல் 3 மாதத்துக்குள்ளே அப்படின்னு. அது மாதிரி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, வழக்கமாக பண்ணுற விஷயத்த கூட நம்ம என்ன புதுசாக பண்ண முடியும். ஏன்னா இப்போ பார்த்தோன்னே வந்து சரி குறவங்களாக இருக்காங்க, இவங்க நரிக்கு இதாக பாசி பண்ணி ஊசி தான் விற்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும் சார். ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் சொல்ல முடியும். எப்போவுமே ஒருத்தவங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி சொல்கிறத விட அவங்கள கொஞ்சம் உயர்த்தி சொல்லும்போது பார்க்குற அவங்களும் நல்லா ரசிப்பாங்க. ஏன்னா அது உண்மையாகவும் நடந்துகிட்டு இருக்கு சார். அதோட இந்த மாதிரி வித்தியாசமான கான்செப்ட் பண்ணும்பொழுது தான் இன்னும் சொல்லப்போனால் வந்து நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து கான்செப்ட் கொடுப்பாங்க சார். நம்மளை பார்க்குறவங்க இந்த பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது அதில். தமிழில் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் தோற்றத்தை பார்த்து எதுவும் எடை போடக்கூடாதுன்றது அதுதான் இது. நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஒரு 4 முளை வேஷ்டி ஒரு கதர் சட்டையில் ஆட்கள் இருப்பாங்க. நம்ம அவர்கிட்ட போய் என்ன சார் எப்படின்னா அவருக்கு 20 மில் இருக்கும். நம்மால் வெறும் 200 ரூபா பையில் வச்சுட்டு பயங்கர ஷோக்காக இருப்பான். 20 மில்காரு சாதாரணமாக இருப்பார். அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னே இஷ்டத்துக்கு நம்ம மதிப்பிடக்கூடாது. அது இதில் ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் பையன் பிலானியில் படிக்கிறான், இன்னொரு பையன் ஐஏஎஸ்ஸாக இருக்கானாலும் அவர் இன்னும் அந்த பழமையை மறக்காமல் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊரில் லேசாக மேலே வந்தோடனே பழசை மறந்துட்டு நாங்கள் எங்கிருந்து வந்தோம்ன்றதை மறக்கிறாங்க பாருங்க. அது தவறு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த. உண்மையாகவே 8வது மாடியில் இருக்கிறவருக்கு 7வது மாடி சொந்தம் கிடையாது, 9வது மாடியும் சொந்தம் கிடையாது, 8வது மாடியும் சொந்தம் கிடையாது. அப்போ அவங்கள விட இவங்க பெரிய ஆள் தானே. பெரிய ஆள். நீங்கள் குருவியை விற்கிறத விட கல்வியை விற்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறது, அது இந்த சமூகத்திலிருந்து வந்து சொல்கிறது இருக்க பெரிய செய்தியாது. இது போட்டு இதை சொல்கிறதுக்கு கோட்டு தேவையில்லை, சாதாரண மனிதர்களே சொல்லலாம்ன்றது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். தேங்க்யூ சார். கிறிஸ்டபர் பாலா வெங்கடேஷ் உண்மையிலே அசத்திட்டீங்க. ஒரு மனிதனுடைய தோற்றத்தையும் உடையும் வச்சு அவனுடைய அறிவை வந்து இல்லை, அவனுடைய அறிவையும் திறமையும் வந்து எடை போட்டுறக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்களே, நீங்கள் மொபைல் ஃபோன் வேணால் கண்டுபிடிச்சிருக்கலாம், நாங்கள் மொபைல் ஹவுஸே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. சூப்பர். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது பங்கு சந்தை, இல்லைன்னா சங்கு சந்தை அப்படின்னு. சிம்பிளி சூப்பர். உண்மையிலே உங்கள் கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மேலும் மேலும் நிறையா கான்செப்ட்ஸோட நீங்கள் நிறைய ஷோஸ் பண்ணணும். இது சிரிக்க மட்டும் இல்லைங்க, ரொம்ப சிந்திக்க வச்சிட்டீங்க. உண்மையிலே எங்கள் எல்லாரையும் வந்து இல்லை சிந்திக்க வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. வெங்கடேஷ், கிறிஸ்டபர் அண்ட் பாலா இவங்க 3 பேரோட சூப்பர் அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் மஸ்தல்மன் அண்ட் பாலமுருகன். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சன் டிவி நேயர்களுக்கும் மதன் பாபு சார் அவர்களுக்கும் மற்றும் மளிகை உஷாக் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஸ்ரீநாத் சார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க பாலமுருகன். வணக்கம் சார். சார் என்ன செஞ்சு ஆஸ்த போறீங்க நீங்க? 2 in 1. 2 in 1 என்ன பண்ண போறீங்க? நம்ம நடிகர்கள்லாம் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? பலே உடனே அசத்திருங்க. வணக்கம் கண்ணு அண்ணா மதன் அண்ணா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
தாராளமாக கேளுங்க. போட முடியாத ட்ரெஸ் எது சார்? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். போட முடியாத ட்ரெஸ் அட்ரஸ். அண்ணா 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 திருடனுக்கு பிடிச்ச ராகம் எது? ஐயா, கேட்கக்கூடாத கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டியா என் கடமை. அதாவது சுருட்டினா திருடனுக்கு சுருட்டிட்டு போக தான் பிடிக்கும். ஐயோ அண்ணா, எல்லாத்துக்கூடும் அண்ணா இந்த கோயில் மண்டபத்தில் யாரும் படுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மிஸ்டர் அஜித் குமார் இந்த கோயில் அன்னைக்கு நைட்டாக தூக்கத்தில் படுக்கல நடக்கல வேட்டியா, அதனால தான் யாரும் படுக்கிறதில்ல. வாங்கல ஒரு கப் ஆசி சாப்பிட்டு போகலாம். ஏண்டாக்கண்ணா பக்கத்து பையனை பார்த்து பறிச்சு எழுதுற ஒன்றுச்சுண்ணா பெருமை பல்ல ஆனந்த பல்ல ஒன்று வெக்க பிறந்தாக்கண்ணா துயர பிறந்தாக்கண்ணா துன்ப பிறந்தாக்கண்ணா கஷ்ட பிறந்தாக்கண்ணா எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். பறிச்சுல நல்லா பார்த்து எழுதுன்னு எங்க அப்பா தான் சார் சொல்லி கொடுத்தாரு. ஒரு பையன் கேட்டான், சாப்பிடவே முடியாத பண்ணதுன்னு கேட்டான். நானும் தெரிலப்பான்னேன். அதுக்காக ரிப்பன்னு மொக்கையான ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டான். ஐயோ, நம்ம அசத்து போதா இருக்கு. சம்மந்தம் இல்லாதவங்களாம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது மொக்கை போட்டு போவானுங்க. மாதாவுங்க ஐயோ தாங்கவே முடியல. அன்பு டைமர்களே, அருமை பெரியர்களே, இனிய உஷாவே, வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன நடுவரை வடக்கு சொல்லணும்னு பார்க்குறீங்களா? நானே ஒரு நடுவர் ஐயா. வேணும்னா என் சிசியன்கிட்டே கேட்டு பாருங்க. ஆரம்பிப்போம் ஐயா. இந்தியாவிலே எங்கெல்லாம் ஐயா பெட்ரோல் கிடைக்கும்? எல்லா பெட்ரோலும் பங்கில் தான் கிடைக்கும். இன்னும் ஃபோனுக்குங்கண்ணா, இன்னும் இப்படி கம்ப்யூட்டர் படிச்சதுன்னு வேலையே கிடைக்குது. தம்பி அப்போ நீ படிச்சா வேலை கிடைக்காதா? சாரி, ஒன்று மறந்துட்டேன். பழகும் முன் தனிமை, பழகிய பின் இனிமை, பிரிவு என்பது கொடுமை, பிரிந்தால்தான் தெரியும் நட்பின் அருமை. இந்த நகைச்சுவை நட்பை உருவாக்கும், நகைச்சுவை வளர்ப்போம், நட்பை வளர்ப்போம். நன்றி நன்றி நன்றி. பாலமுருகன் சொல்லுங்க சார். பின்னிட்டீங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி பாலமுருகன் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. இந்த அசத்தப்பா ஓதி யாருன்னு இதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்கன்னு சொன்னார். ஏதேதோ இடத்துல யாரா மிமிக்ரை பண்ணாலும் அதுக்கு அசத்தப்பா ஓதி யாருன்னு பேர் போட்டுக்கிறாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க. ஆக்சுவலாக அது பேட்டர்ன் ரைட்டு. இதை வேறு யாராவது யூஸ் பண்ணுறது சட்டப்படி குற்றம். அது காப்பி ரைட்டில் வரும். அது தெரியாமல் விளையாட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை போட்டால் அதுக்கு அவங்க நிறைய பிரச்சனை. நீங்கள் சொன்னது மூலமாக சம்பந்தப்பட்டவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அசத்தப்போவது யாருன்றது இங்கே உள்ள குழு தான் அப்படிங்கிறத நல்லா தெளிவுபடுத்தினீங்க. சூப்பராக யோசிச்சு பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப மிமிக்ரி பண்ணுறதுல கஷ்டமான வாய்ஸில் ஒன்று பேராசிரியர் சாலமன் பாப்பையாவோட வாய்ஸு. அவரை ஒரு 13 வருஷமாக சன் டிவியில் காலையில் பேசுகிறார். அந்த அன்பு தாய்மார்களே, அருமை குழந்தைகளே, அதெல்லாம் ரொம்ப பழகி போனது. அது இந்த குழந்தைக்கு ஞாபகம் இருந்து அதை செய்கிறாருன்றது ரொம்ப சந்தோஷம். இத்தனை ஆக்ஷன், இத்தனை குரல்களை இந்த பையன் கற்றுக்கிட்டு இருக்கிறதும் அதை சரியாக செய்கிறதும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால தான் சின்ன பசங்க முன்னாடி தப்பாக பேசாதீங்க, தப்பான விஷயத்தை வீட்டில் சொல்லாதீங்கன்றது. ஆனால் நமக்கு தெரியாது யாரையெல்லாம் பற்றி சொல்லணுமோ திட்டணுமோ அவங்க முன்னாடியே சொல்லிடுவோம். அந்த ஆள் வந்தோடனே அதை கரெக்டாக அவன் ஒப்பிச்சிடுவான். இவர் ஒப்பிக்கிறது வித்தியாசமாக இருக்குது. அதில் ஒரு சிந்தனையும் இருக்குது. பாலமுருகன் அசத்தல். தேங்க்யூ சார். நம்ம பாலமுருகன் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு சேயிங் இருக்குல்ல, கடுகு சிறுத்தாலும் அது காரம் குறையாது அப்படின்றதுக்கு பாலமுருகன் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவருக்கு அவருடைய தோற்றமே ஒரு பெரிய ப்ளஸ் சார். இந்த சைஸில் இவர்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. சிம்பிளி சூப்பர். அது மாத்திரம் இல்லை சார்,
எல்லா நடிகர்கள் மாதிரியும் பண்ணார். அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்கள மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணார். பட் எம்ஜிஆர் மாதிரி அந்த சீக்ஸை தட்டி தட்டி பண்ணார் பார்த்தீங்களா, சிம்பிளி கிரேட். பாலமுருகன் அசத்திட்டு. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி ராஜா சார், ரொம்ப நன்றி மதன் சார், நன்றி நன்றி நன்றி. பாலமுருகனின் அசத்தலை தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் ஜானகி ராமன். Let's welcome him on stage please. உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய நடுவர்களாக இருக்கக்கூடிய திரு மதன் பாப் மற்றும் திரு ராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய வளர்ந்து வரும் ஒரு அற்புதமான நகைச்சுவை நடிகர் இயக்குனர் திரு ஸ்ரீநாத் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? வாங்க ஜானகி ராமன். வணக்கம் சார். இன்னைக்கு வழக்கம் போல ஸ்டாண்டப் காமெடி தானே? இல்லை சார், கொஞ்சம் வித்தியாசமாக இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு சார். என்ன பண்ண போறீங்க? அதாவது சார், இப்போ இந்த ஐடி கம்பெனியெல்லாம் வந்து ரொம்ப ரிசெஷன் ஆள் குறைப்புன்னு இருக்குது சார். ஆமாம், அதை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஆசிரியர்ல லேட்டஸ்ட் விஷயத்தை தொடர்றீங்க. அதாவது என்னென்னா, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவர் கலாட்டா பண்ணிட்டாருன்னு சொல்லி கோர்ட்டு கூப்பிட்டு வர்றாங்க. கோர்ட்டில் அவர் வந்து பராசக்தி சிவாஜி கணேசன் சார் ஸ்டைலில் அவர் பேசியிருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாருன்னு ஒரு வித்தியாசமான கேட்கணும் சார். வெரி குட், அசத்திருங்க. நீதிமன்றம் பல வித்தியாசமான வழக்குகளை சந்தித்துள்ளது. ஆனால் இன்று நீங்கள் பார்க்க போகும் வழக்கோ ஒரு பரிதாபகரமான ஐடி இளைஞனின் வழக்கு. சாத்தூரிலே முறுக்கு வியாபாரியின் மகனாக பிறந்த நான் இன்று ஓஎம்ஆர் ரோட்டிலே கிறுக்கு பிடித்து அலைந்து கொண்டிருக்கின்றேன். என் பெயரோ பாக்கியசாமி. என் வாழ்க்கையில் பாக்கியமே இல்லை சாமி. நான் படித்ததோ ஐடி, ஆனால் இன்று நான் வெட்டி. சாஃப்ட்வேர் படித்த நான் இன்று போடுவதற்கு அண்டர்வேர் இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கின்றேன். +2 படித்து முடித்தவுடன் பிஇ படிக்கப் போகும்போது நான் கற்றது தமிழ் என்றேன். என் அப்பனோ நீ இங்கிலீஷ்காரனாக என்றான். MBBS படி என்று MBMB குதித்தான். பிஇ படி என்று அந்தர்பல்ட்டி அடித்தான். அவன் பட்ட தொல்லவு தாங்காமல் கஷ்டப்பட்டு பிஇ தேறினேன். சென்னைக்கு ரயிலும் ஏறினேன். டவுன் பஸ்ஸில் கூட போக வக்கில்லாத எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் இடம் கிடைத்தது. இடம் மட்டுமா கிடைத்தது, கையிலே ஒரு பைக் கிடைத்தது, கடலை ஓட ஒரு நோக்கியா ஃபோன் கிடைத்தது, கூட ஒரு சூப்பர் ஃபிகரும் கிடைத்தது. ஃபிகரை பைக்கில் ஏற்றினேன், பீச்சை மலம் வந்தேன், பப்பிலே கும்மாளம் போட்டேன். நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் உன் பண திமிர்தானே என்று. யார் குற்றம்? முதல் மாதம் 10,000, 2ஆம் மாதம் 20,000, 6வது மாதம் 60,000 என்று சம்பளத்தை கூட்டி கூட்டி கொடுத்ததே அந்த ஐடி கம்பெனியின் குற்றமா? இல்லை, என்னை பேராசைப்பட்டு படிக்க வைத்து விட்டு இன்று பாயை பிராண்டி கொண்டிருக்கிறானே என் அப்பன் முனியாண்டி, அவன் குற்றமா? யார் குற்றம்? 6,000 ரூபாய் வாடகை வீட்டை 60,000 ரூபாய் ஆக்கினேனே, அது குற்றமா? இல்லை, ஒரு சாதாரண மனிதருக்கு வீடு கூட கிடைக்காமல் எல்லாவற்றையும் நாங்கள் தட்டி பறித்தோமே, அது குற்றமா? SMS, இமெயில், பிக்கப், டிராப், எஸ்கேப் என்று போய்கொண்டிருந்த என் வாழ்க்கையிலே இடி விழுந்தது. ஐடி கம்பெனியின் சேரும் விழுந்தது. ஆபீஸில் என் சீட்டும் கவிழ்ந்தது. அன்று அமெரிக்காவுக்கு ஒரு ஒசாமா, இன்று இந்தியாவுக்கு ஒரு ஒபாமா. வைத்தானடா ஆப்பு. அதற்கே நீ கம்பெனி வாட்ச்மேனை தாக்கினாய் என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், வாட்ச்மேனை தாக்கினேன். எனக்கு வேலை கொடுத்ததோ வாட்ச்மேன் இல்லை, எனக்கு வேலை கொடுத்தது மேனேஜர். ஆனால் எனக்கு வேலை இல்லை என்று சொல்வது வாட்ச்மேன். இதுதான் ஐடி கம்பெனியின் குற்றமா? இதுதான் ஐடி கம்பெனியின் நியாயமா? கேட்கிறேன். அந்த மேனேஜர் இருக்கிறானே, அந்த கம்பெனிக்காக நான் செய்த தியாகங்கள் என்ன தெரியுமா? பசிக்கு பர்கர், குடிப்பதற்கு கோக், கடிப்பதற்கு KFC என்ற வாழ்நாளில் பாதி நாட்களை நான் கம்பெனி நல்லவா கழித்திருக்கிறேன். பாத்ரூமில் இருக்கும்போது கூட பாஸ்வேர்டு என்ன கேட்பான். விகடன் கடலை போடும்போது கூட ப்ராஜெக்ட் என்ன ஆயிடுச்சு என்று கேட்பான். காலையிலே எருமை மாடு போல் எங்களை பிடித்து சென்று விட்டு இரவிலே இடி விழுந்த எருமை போல் கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள். அதையும் நான் பொறுத்துக் கொண்டேன். இதற்கெல்லாம் அவன் கொடுத்த தண்டனை ரிசெஷன் என்ற பெயரில் ஆள் குளிப்பு. அதனால் அவளை தாக்கினேன். சரி, கூட வேலை செய்த பெண்ணை ஏன் தாக்கிறாய் என்று கேட்கலாம். பெண் அழகாக அழைத்துக் கொண்டிருக்கிறாளே எல்லோரையும் அன்பாக. என் அருமை தங்கை உஷா, இவளை போன்ற ஒரு பெண்ணைத்தான் காதலித்தேன். அவள் பெயரோ பிலோமி. ஆனால் செலவு வைப்பதில் ஒரு பெரிய சுனாமி. அவளுக்காக நான் செய்த டாப்அப்கள் எத்தனை, அவளுக்காக நான் செய்த ரீசார்ஜ்கள் எத்தனை. முத்தம் கேட்பேன், முத்து போல ஜோக்கடி என்பாள். காமெடி பண்ண நினைப்பேன், குணா போல மெமிக்ரி செய்ய என்பாள். ஏன் அந்த சண்டாளி ஆசைப்பட்டான் என்பதற்காக வாரம் மதுரை என்று பூச்சாண்டி கூட நான் போட்டேன். கடைசியில் அவள் எனக்கு கொடுத்த தண்டனை, எனக்கு வேலை போய்விட்டது என்றவுடன் எதிர் சீட்டுக்காரனுக்கு SMS ஆரம்பித்து விட்டால் அந்த சண்டாளி. ஏனடி என்று கேட்டேன். எகத்தாளமாக சிரித்தாள். எடுத்தேன் செருப்பை, அடித்தேன் அவள் வாயில்.
தமிழ்நாட்டிலே ஐடி கனவிலே தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே, உங்களுக்கெல்லாம் நான் சொல்வது இதுதான். படித்த படிப்பிற்கு வேலை தேடுங்கள். வேலைக்காக நீங்கள் என்றுமே படிக்காதீர்கள். அப்படி படித்தீர்கள் என்றால் இந்த பாக்கியசாமியின் பிச்சைக்கார வேடம் உங்களுக்கு ஒரு பாடமப்பா. பெற்றோரை படிக்க மறந்துவிட்டு கடைசியிலே தவிக்க விட்டு இப்படி பர்கருக்கும் பழைய சோறுக்கும் ஆசைப்பட்டு தெரியாதீர்கள். கடைசியிலே நீங்கள் இப்படித்தான் நீங்கள் தெரிய வேண்டியதாக இருக்கும். இப்படித்தான் தெரிய வேண்டியதாக இருக்கும். நல்ல தீர்ப்பை நாடெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, இதற்கு மேலும் நான் குற்றவாளி என்று தீர்மானித்தால், இதற்கு மேலும் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று தீர்மானித்தால், தீர்ப்பை நீங்களே எழுதுங்கள், நீங்களே எழுதுங்கள். அதை பார்த்து இந்த உலகம் சிரிக்கட்டும், சிரித்து மகிழட்டும். ஆமாம், சிரித்து மகிழட்டும். நன்றி, நன்றி, நன்றி. இல்லை, வெல்டன் ஜானகிராமன், வெல்டன். ஆனால் எங்களோட சிரிப்பை பார்த்து உலகமும் சிரிக்கத்தான் செய்யும் எப்போவுமே. ஆனால் நீங்கள் இன்றைக்கி சொன்னது காமெடி மட்டுமே இல்லை, இது ஒரு உண்மையான விஷயம். இன்றைக்கி ரொம்ப பேர் ரெசெஷன்ற பேரில் இன்றைக்கி ஐடி பீப்புளுக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க. அதான காமெடியாக இருக்குது. ரொம்ப நல்ல கான்செப்ட்டு. அதை பராசக்தியில் போட்டு அப்படியே வேர்ட் பை வேர்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அது சின்ன வயசுலேருந்தே குருவி தலையில் பனங்காய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது 25-30 வருஷம் வேலை பார்த்த தகப்பன் சம்பளத்தை விட போய் வேலைக்கு சேர்ந்தோடனே பையன் ஜாஸ்தி சம்பளம் வாங்கும்போது ஒன்று அப்பாவையும் மதிக்க மாட்டேங்கிறான், பணத்தையும் மதிக்க மாட்டேங்கிறான். அது சடார்னு குறைஞ்சதுமே அவனால் தாங்கிக்க முடியலை. அதைத்தான் அவர் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு. 1500 ரூபா வீடு 15000 ரூபாய்க்கு போச்சு. வீடு கிடைக்கிறதுன்றது குதிரை கொம்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் டூலெட் போர்டு ஆளையே காணோம். அமெரிக்காவிலேயே வெறும் $1.50 டெட்ராய்ட் நகரத்தில் ஒரு பங்களா கிடச்சிருக்கு, வாங்க ஆள் இல்லை. இந்த அளவுக்கு ஏறினது இந்த ரியல் எஸ்டேட்ன்றது பூமானது. சின்ன ஒரு இடமெல்லாம் கோடி ரூபாய்க்கு விற்றது. இதுவெல்லாம் இன்றைக்கி தலைகீழாக மாறி போச்சு. சாதாரண மனிதர்கள் இப்போது தான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை அவர் ரொம்ப நல்லா சொன்னார். ஐடி ஃபீல்டெல்லாம் பிங்க் ஸ்லிப்னு ஒரு ஸ்லிப் இருக்குது. அதை கொடுத்துட்டான்னா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அவன் வாழ்க்கை திடீர்னு கெட்டு போகணும்னா பிங்க் ஸ்லிப், அதான் வேலை நீக்க கடிதம். அதை கொடுத்ததுனால உலகம் முழுக்க நொந்து கிடக்காங்க. அமெரிக்காவில் இப்போ ரொம்ப ஜோக் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை 5 கோட்டை ரெடி பண்ணி ஒரு ஆள் அயன் பண்ணான்னா அது கேவலமான விஷயமா. ஏன்னா 5 நாள் அவனுக்கு வேலை இருக்கும்னு உத்தரவாதம் இல்லையா. இன்ஃபேக்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஐடியில் இப்போ என்ன பண்ணுறாங்களான்னா, அந்த ஃபயர் பெல்னு ஒன்று இருக்கும், அதை அடித்தா எல்லோரும் வெளியில் ஓடி வந்துடணும். அப்படி ஓடி வந்த உடனே நாங்கள் இப்போ யார் போகிறீங்கன்னு தெரியாது, 50 பேர் தான் உள்ளே போகலாம். யாரெல்லாம் அவங்களோட அந்த இது இருக்குல்ல, அந்த ஐடி கார்டு அதை போட்டால் யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகுதோ அவங்க உள்ளே போங்க, மிச்சவங்களாம் அப்படியே வெளில போங்கன்றாங்க. இல்லாட்டி இவன் டேட்டாவை திருடிட்டு போய் இன்னொருத்தர் கொடுத்துருவாங்களோன்றதுனால அப்படியே வெளில கூப்பிட்டு வராங்க. யாரெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு பொட்டியெல்லாம் இங்கே கொடுத்து அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. அவ்வளோ மோசமெல்லாம் நடக்குது. நம்ம சினிமா ஃபீல்டில் தான் சார் ரொம்ப ஸ்லிப்பரி ஃபீல்டு அப்படின்பாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நடைமுறையில் பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் தான் இன்னைக்கு ஸ்லிப்பரி ஃபீல்டு. அதனால தான் பிங்க் ஸ்லிப் கொடுக்குறாங்க. கரெக்டாக சொன்னீங்க ஸ்ரீநாத். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா பண்ணார். மூச்சு விடாமல் ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி கண்டினியூஸாக பேசுகிறது இட்ஸ் நாட் அன் ஜோக். ஒரு மெசேஜோட இன்னைக்கு உண்டான டைம்லி ஒரு விஷயத்தோட ரொம்ப அழகாக பண்ணீங்க. உங்கள் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கருத்தையும் சொன்னார். படிப்புக்காக வேலையை தேடுங்க, வேலைக்காக படிப்பை தேடாதீங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் சொல்ல வந்தார். இட்ஸ் வெரி குட். இதுக்கு விதை என்னன்னா, நம்ம டைரக்டர் சார் தான் சார் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 1 லைன் கொடுத்தாரு சார், இது நாசமாக போகுது உருப்படாத. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அவரோட சப்போர்ட்டாக சார் இந்த கான்செப்ட் பண்ண. உண்மையாகவே அவரோட ஃபோர் சைட், ரெண்டாவது அவருடைய யோசனைகள், இதில் அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குன்ட்டு இந்த நூலாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த துணி நெய்வாங்க, அப்போ நூலாக தான் இருக்கும். ஒன்று குறுக்க நடுக்க போயிட்டுருக்கும். அந்த குறுக்க பாவு வந்தால் தான் அது துணி ஆகும். இவங்கள்லாம் நூலாக தான் இருப்பாங்க. அவரோட கான்ட்ரிபியூஷன் குறுக்கு நடுக்கமாக இருந்தால் தான் அது துணி ஆகுது. அதுதான் அஸ்தபோகுது. அது சொல்லவே வேணாம். இது துணியாக இருக்கும் போதே அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு தெரியும். நீங்கள் துணிஞ்சு நிற்கும் போதும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. வெல்டன், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி 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 நன்றி. ஜானகிராமனின் சூப்பர் அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா அசத்த போகும் மஸ்தல் மன்னன் காவியன். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். என்னை இவ்வுலகத்திற்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் சார் அவர்களுக்கும்
மற்றும் எங்களது நிகழ்ச்சியின் நடுவர்கள் திரு மதன் பாபு சார் மற்றும் ராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள டைரக்டர் ஸ்ரீநாத் சார் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாமாங்க சார். என்ன செஞ்சு அசத்த போறீங்க இன்னைக்கு? நம்ம நடிகர்கள்லாம் வந்து காளை அடக்கியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சிறு காளை அடக்கிறது. ஆமாம், வெரி குட், அசத்துங்க. வெந்நீராடை மூர்த்தி சார் வந்து காளை அடக்கியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சிறிய கற்பனை இதோ. ஐயோ, காளை அடக்கணுமா? என்னால என் பொண்டாட்டிக்கிட்டயே மல்லு கட்ட முடியாது. காளை அடக்க சொல்றீங்களே. ஐயோ, காளை கொம்ப காட்டு என்ன வம்புக்கு கூப்பிடுது. எப்படியாவது ராமராசம் பாட்டை பாடி காளை அடக்கிட வேண்டியது. பேச்சு பேச்சு, நீ பெருமை உள்ள பேச்சு. வாடி வாடி என்னுடைய பேச்சு. ஐயோ, இந்த பாட்டை பாடினே தான் காளைக்கு ரொம்ப கோவம் வந்த போலயே தெரியுது. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன்னு. அதுக்கு பசுமாட்டுக்குள்ள பாட்டாச்சு. நான் காளைக்கு பாடிட்டேனே. காளை ரொம்ப கோவமா வர போல தெரியுது. முட்டை வருது. முட்டிடுச்சு. முட்டை நெஞ்சில முட்டிடுச்சு. இன்னும் எங்கெங்கெல்லாம் முட்டை போதும். நன்றி. அடுத்ததாக நம்ம சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து காளை அடக்கியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சிறிய கற்பனை இது. என்னையா கம்பராமாயணமா கதையை சொல்லிட்டு போறதுக்கு காளையா விவரம் இல்லைன்னா விவகாரத்தையே முடிச்சிரும்யா. சரி, களம்னு வந்துட்டோம். தெம்புதான் இல்லை, வாய் இருக்குல்லே, பார்த்துக்கலாம் ஐயா. இங்க பாரு காலத்தம்பி, நீங்க பர்சனாலிட்டியா இருக்கீங்கல்லே, கேன்சமா இருக்கீங்கல்லே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வன்முறை? விடுங்க, உங்க இனத்துல நிறைய ஃபிகர்லாம் இருக்குல்லே, பழகுங்க. பிடிக்கலையா வாங்க, நம்ம வீட்டுல 2 பசுமாடு இருக்கு. ஒன்னு அங்க வை, இன்னொன்னு சங்க வை. பழகுங்க, தேவையான அளவு பழகுங்க. பாப்போமா? நன்றி. அடுத்ததாக நம்ம கவுண்டமணி சார் வந்து காளை அடக்கியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சிறிய கற்பனை இது. என்னது காளையை அடக்கணுமா? எப்படியாப்பட்ட என் பொண்டாட்டியே அடிக்கிட்டேன். காளை என்ன அடக்கிடலாம்டா. ஐயோ, காளை வர வேகத்தை பார்த்தா அடிமடியை குத்தி கிழிக்காத கூட போல. பார்த்து போம்டா. என்ன தம்பி, காளை காதல ஏதோ சொன்னீங்க, உன்னை காளை பொட்டி பாம்பா அடங்கிடுச்சு. அது வேற ஒண்ணும் இல்லைங்கோ. உனக்காக எங்க வீட்டுல ஒரு பசுமாடு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னனுங்கோ. அவ்வளவுதானுங்க. பைய போட்டி பாம்பா அடங்கிட்டான். காளையை அடக்கிறல சகஜமப்பா. என்ன தம்பி, இந்த சத்தத்திலே காலை அடங்கிடுச்சா? காளை உலகம் உன்னை வாழ்த்தும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. வினு சக்கரவர்த்திக்கு ஒரு சவுண்டு விட்டீங்களே, அதெல்லாம் எங்க தேடி பிடிக்கிறீங்க? மிமிக்ரி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா உடனடியா குரலை மாத்தி இதுல கற்பனை கலந்து பண்றது இன்னும் கஷ்டம். சின்ன பசங்களுக்கு அது வருதுன்றத ஒரு மகிழ்ச்சியானது. பெரியவங்களால எல்லா வாய்ஸும் பேச முடியும், உண்மையான வாய்ஸ் மட்டும் பேச முடியாது. ஏன்னா வீட்டில் மனைவி கிட்ட உண்மையா சொல்லணும்னு நினைப்போம், ஆனால் சொல்ல முடியாது. பசங்க செய்கிறத உண்மையாக ஒரு வாய்ஸ் உள்ளுக்குள்ளே சொல்லுன்னு ஆனால் சொல்ல முடியாது. ஆஃபீஸ்லேயும் மேனேஜர்கிட்ட சிலதை உண்மையாக சொல்லணும்னு நினைப்போம், இல்லை சார்னு வந்துடுவோம். ஆனால் உண்மையாக பேசுகிறவங்க பசங்க தான். அவங்க ரொம்ப மென்மையாகவும் பேசுகிறாங்க, சமயத்தில் வன்மையாகவும் பேசுகிறாங்க. இப்போ இவர் பல குரலில் பேசி ரொம்ப இனிமையாக அசைத்தி இருக்கிறாரு. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக பண்ணார். அவரை மாதிரியே அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. வழக்கமாக மிமிக்ரி பண்ணுறவங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நடிகர்கிட்ட இருந்து அந்த சின்ன சின்ன நுவான்சஸ், அவங்களுடைய டேக்லைன்லாம் அதெல்லாம் ரிசீவ் பண்ணி அதை வந்து எமுலேட் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் அவருடைய பாடி லாங்குவேஜ், ஒவ்வொரு நடிகருடைய டேக்லைன், அவரோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பஞ்ச் இருக்கும்ல, அதை டெலிபரேட்டாக டெலிவர் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. உங்க பார்வையில் நடிக்கிறது கஷ்டமா, டைரக்ட் பண்றது கஷ்டமா? ரெண்டுமே கஷ்டம் சார்.
திடீர்னு ஒரு 5 பக்கம் வசனம் கொடுத்து நம்மளை பேச சொன்னோன்னா நடிக்கிறது கஷ்டம். பட் டைரக்ஷன் அப்படின்றது ஒரு டீமுக்கு கேப்டன் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லா விதத்துலையும் இன்வால்வ் ஆகி பண்ணணும். அதான் ஒரு டீமை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு பொறுப்புகள் அதிகம். அது கஷ்டம், இது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, பொறுப்புகள் அதிகம். ஓகே ஸ்ரீநாத் சார், இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி நீங்க டிவில தான் பார்த்திருப்பீங்க. ஆனா முதல் முறையா நேரடியா உட்கார்ந்து பார்த்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து டிவியில் எல்லாருமே பார்ப்பாங்க, நல்லா இருக்கும், ரசிப்பாங்க. பட் அதை வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் நேரடியாக ஸ்டேடியமில் போய் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. வெரி வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி எல்லா தரப்பினருக்கும் போய் ரீச் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு லைக் பண்ணணும். லேடிஸு, ஜென்ஸு, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து இல்லை சிரிக்க வச்சு என்ஜாய் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. இன்னொன்று, இதனுடைய ப்ரெசன்டேஷன் ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கரெக்டாக வந்து யாரை எங்கே ப்ளேஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு இவரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அடுத்து செகண்ட் இவங்களை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஒரு வெரைட்டி இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு டைம் போகிறதே தெரியல. ஒரு கலைஞர்களை வந்து இல்லை உலகத்துக்கு வந்து இல்லை அப்படி தூக்கி காட்டுற இந்த ப்ரோக்ராமுக்கு என்னுடைய மனமார்ந்த அப்ரிசியேஷன் அண்ட் நன்றி. ஐ ரியலி தேங்க் சன் டிவி அண்ட் உங்களோட டீம். ஸோ எவ்ரிதிங் இஸ் வெரி நைஸ். அதே மாதிரி இது வந்து கெஸ்ட் அசத்துற நேரம். நீங்கள் என்ன ஆட போகிறீங்களா, பாட போகிறீங்களா, ஜோக் சொல்ல போகிறீங்களா, இல்லாட்டி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகிறீங்களா? ஆடுறது பாடுறது அதெல்லாம் பண்ணனா இவங்க பண்ண எல்லாத்தோட பெரிய காமெடி ஆகிடும். அதனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஸ்கூலில் படிக்கும்போது வந்து கரெக்டான யூனிஃபார்ம் போட மாட்டேன், பிளாக் ஷூ அந்த கரெக்டாக பாலிஷ் பண்ணி அந்த மாதிரி போட மாட்டேன். என்னுடைய ஹெட் மாஸ்டர் எப்போவுமே பிடிப்பார். என்ன பிடிச்சிட்டு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, ஸ்கூலை வந்து கிரவுண்டை ஸ்கூல் சுற்றி கிரவுண்ட் இருக்குல்ல, அதில் ஸ்கூலை சுற்றி வந்து இல்லை ஓடி வரணும். ஒரு 3 ரவுண்டு ஓடணும். பெரிய ஸ்கூல் டான் பாஸ்கோ, அதை சுற்றி வந்து இல்லை ஓடி வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து சோம்பேறித்தனப்பட்டு அதுக்கு வந்து ஷூ கரெக்டான யூனிஃபார்மே போட்டு வந்துடலாமே. ஸோ அதுக்கு என்ன பண்ண உடனே டக்குன்னு வந்து இல்லை அவரே ஒரு 3 சுற்றிட்டு நீங்கள் வேறு ஸ்கூல் வேறையா சார் நான் வந்து பண்ணிட்டேன்ன உடனே அவர் சிரிச்சுட்டு போடா கிளாஸுக்கு அப்படின்ட்டார். ஸோ அந்த மாதிரி நகைச்சுவைனால வந்து இல்லை எவ்வளோ சீரியஸான விஷயங்கள், எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சன் டிவிக்கும் அசத்த போவது யார் யூனிட்டுக்கும் இந்த மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். சிரிச்ச ஆயுள் கூடும் சிரிக்க நீங்க கத்துக்க